நல்ல வசதியான ஆளா பார்த்து ஏமாத்தி பணம் பறிக்கிறதாப்பா இவங்களோட வேலை. எப்ப இந்த லேடி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதா பொன்னி சொன்னாலோ அப்பல இருந்தே இவங்களை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏமா நடுவுல இவன் வேற தள்ளிப்படா. ஏமா நடிக்கிறதா நடிக்கிறியே, இப்படி ஒரு விஷயத்த சொல்லி ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறமே, கொஞ்ச நாளைக்காவது ஓ ஹெல்த் கான்சியஸ் எல்லாம் குறைச்சுக்கிட்டு ஜிம்முக்கெல்லாம் போகாம வீட்டுல இருந்திருக்கலாம்ல. ஏன்டா தடிமாடு, நீ யாவது சொல்லியிருக்க வேணா அதெல்லாம்? என்ன பிளான் போ. ஆமா, எந்த ஊர்லமா 3 மாசம் கன்சீவா இருக்கவங்க வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப பார், உன்னோட பிளட் சாம்பிளை வச்சே நீ பிரெக்னன்ட் இல்லைங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். பணம் இருக்கவங்களா பார்த்து பழக வேண்டியது, அப்புறம் அவங்கள மயக்கி உன் வலையில விழ வச்சு அது மூலியமா மிரட்டி பணம் பறிக்க வேண்டியது. இதே வேலையா போச்சுல உங்களுக்கு. என்ன விட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? அந்த சுந்தரி வெட்ட நெருங்கி பழங்கினதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, பாக்குறீங்களா? என்னடா பெரிய ப்ரூஃப் மொன்னா கட்டின்னு பெருசா ப்ரூஃப் காமிக்கிறானா? ப்ரூஃப் மச்சா மச்சான்ல. இப்ப மாமியார் வீட்டுக்கு போலாமா? புரியலையா சார்? இவங்க சரியான ஃபோர்ஜரி கும்பல் சார். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேரை சொல்லி ஏமாத்தி பணம் பறிக்கிறதா இவங்களோட பொழப்பே. இவனோட உண்மையான பேரு ஆரோக்கியதாஸ், இவங்களோட பேரு ஏஞ்சலின். எனக்கு தெரிஞ்சு இவங்க மேல பல கேஸ் இருக்கு. ஆனா இத்தனை நாள் எங்ககிட்ட மாட்டாம இருந்தவங்க இன்னைக்குதான் வசமா மாட்டிருக்காங்க சார். இவெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். ஹலோ, நாங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, எங்க முன்னாடி கை நீட்டினா என்ன அர்த்தம்? சார், இவன் பணம் கேட்கும் போது வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். எல்லாத்தையும் ஏமாத்திட்டான் சார், வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் சார். அதெல்லாம் நாங்க விசாரிச்சுக்கிறோம், போய் அங்க நில்லுங்க, போங்க. இவளாலதான் என் குடும்பமே என்னை விட்டு போச்சு சார். இவெல்லாம் ஒரு நல்ல பொம்பளையே இல்ல சார். எனக்கு வர கோவத்து இவள. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார்.